உறவுகளுக்கு வணக்கம். யாருடன் கூட்டணி இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். யாருடன் கூட்டணி என்பதை இன்று இரவு 7 மணிக்கு அறிவிக்கின்றார். தேமுதிக மாநாடு இன்று கடலூரில் நடைபெறுகிறது. இன்று மாலை கடலூரில் மாநாடு துவங்குகிறது. பிரேமலதா, சுதீஷ், விஜய் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்தே மாநாட்டு திடல் களை கட்டுகிறது. இந்த மாநாட்டு இறுதியில் உரையாற்றுகிற பிரேமலதா இன்று யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கின்றார். பிரேமலதா தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கின்றார். அதாவது, செல்வி ஜெயலலிதாவிடம் கூட்டணி அமைத்து எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றார் விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு. 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டு மண்ணை கவ்வினார் விஜயகாந்த். 2016ஆம் ஆண்டு டிடிவி தினகரனுடன் 60 தொகுதிகள் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் டெபாசிட் இழந்தார் பிரேமலதா. தற்பொழுது யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க உள்ளார். தொடர்ந்து தோல்வி முகத்தில் கட்சியை வழிநடத்தி செல்கிறார் பிரேமலதா. பிரேமலதாவை பொறுத்தவரை தன்னுடைய கட்சிக்காரர்கள் 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவதை விட தான் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டும் என்பதை தான் குறிக்கோளாக கொண்டுள்ளார். மேலும் தன்னுடைய தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்பதில் தான் குறியாக உள்ளார். தமிழர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார். மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் பெட்டி வாங்குவதில் தான் குறிக்கோளாக உள்ளார். கூட்டணி அமைத்து கூட்டணி பேரம் பேசி பெட்டி வாங்குவதில் தான் குறிக்கோளாக உள்ளார். தொண்டர்களின் குரலை எதிரொலிப்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் தேமுதிக தொண்டர்கள் யாருடன் கூட்டணி என்பதை துண்டுச்சீட்டு மூலமாக அந்த அட்டைப்பெட்டியில் போட்டார்கள். அவற்றையெல்லாம் படித்து விட்டார். ஆனாலும் கூட பிரேமலதா எடுப்பதுதான் இறுதி முடிவு. தொண்டர்கள் முடிவு இறுதி முடிவு அல்ல, பிரேமலதா எடுப்பதுதான் இறுதி முடிவு. யாருடன் கூட்டணி என்பதை இந்த இரவு அறிவிக்க உள்ளார். திமுக 8 முதல் 12 தொகுதி கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுகவிலோ பாமகவுக்கு கொடுத்த அதே 18 எண்ணிக்கை ஒரு ராஜ்யசபா எம்பி தனக்கு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினரும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் இறுதி கட்டம் எட்டப்படவில்லை. ஆனால் இன்று இரவு 7 மணிக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க உள்ளார். அதுவரை தொண்டர்கள் மண்டையை பீத்து கொண்டு உள்ளனர். தமிழகமே பிரேமலதாவின் எதிர்பார்ப்பை காத்திருக்கிறது.